எப்படி நமது பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திய கழிவு பிரபஞ்சத்தை விட்டு அகன்று சென்று விடுகின்றது. இதே போல மற்ற பிரபஞ்சங்களில் உள்ள கழிவுகள் தனித்து ஒரு சுழல் போல தூசியின் தன்மை அடைகின்றது. எப்போது எந்த சூரியன் ஈர்ப்பு கொள்கின்றதோ அதுவும் வால் நட்சத்திரம் என்று சொல்வார். இப்ப பார்க்கின்றோம், நமது பூமிக்குள் வால் நட்சத்திரத்தின் வந்த கண்ணுக்கு புலப்படாத வால் நட்சத்திரம் தூசிகளாக இருப்பது வரப்படும் போது எந்த பூமியின் பக்கம் அந்த உணர்வின் தன்மை சூரியன் இழுக்கும் போது நமது பூமியின் தன்மை இப்ப சைனாவோ சீனாவோ அதன் பாதையில் அதை சென்றால் அங்கே வாழும் மக்களில் மனநிலைகள் கோளாறாகும், தாவர இனங்கள் மாற்றமாகும், இப்படியாகும். இப்போது இதே போல என்று ஒரு வால் நட்சத்திரத்திலிருந்து வந்த கற்கள் நமது சூரியன் அது மற்ற இரு பிடிப்பில்லாத நமது சூரியன் இழுக்கின்றது. நமது பூமி இடைமறிக்கப்படும் போது அந்த துருவப்பயிர் கவர்ந்து நம்ம பூமிக்குள் கலந்து கொண்ட பின் அந்த கற்களை நமது பூமியில் உள்ள காற்று மண்டல அழுத்தத்துக்குள் வந்த உடனே ஜூடேறி கரைந்து விடுகின்றது. ஆகவே அது கரையவில்லை என்றால் அத்தனை வந்தால் நாம் இங்கே யாரும் ஒருத்தர் இருக்க முடியாது. இதே போல தினமும் எரிக்கல்கள் உளுந்து கொண்டுதான் உள்ளது. நம்ம பூமிக்குள் வரும்போது காற்று அழுத்தத்தில் வரும்போது கரைத்து விடுகின்றது. கரைக்கு தவறிய பெரிய பாறைகளும் பூமியில் உள்ளதான் செய்கின்றது. ஆக இத்தகைய நிலையில் தான் நாம் யாரும் வாழ முடியாது. இதை போன்றுதான் நமது உடலில் இந்த கோளின் தன்மையை நமக்குள் ஈர்க்கும் சக்தி நீக்கிவிட்டால் நமது முன்னாடி வரும் இந்த தீமையின் அணுக்களை அந்த தீமையின் உணர்வுகளை சூரியன் காலையில் அதை அழைத்து சென்று விடுகின்றது. அதனால்தான் இந்த துருவ தியானத்தில் உங்க ஆன்மாவை தூய்மை செய்து கொள்ளவும் இதே போல பழகிவிட்டால் எப்போது துயரமோ சங்கடமோ சலிப்போ வெறுப்போ வேதனையோ இதே போன்ற நிலைகள் நாம் வரப்படும் போதெல்லாம் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரான அந்த ஈஸ்வர லோகத்தை எண்ணுங்கள். அவனின் உணர்வின் தன்மை நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெற வேண்டும் என்று இயங்குங்கள். அப்போ இந்த உணர்வுகள் அது அதிகரித்து இந்த தீமையின் உணர்வை மாற்றி அதை அடக்கி நாம் எப்படி குழம்பில் காரத்தை போடும்போது சுவையாக மாறுகின்றதோ இதை போல சுவைமிக்க உணர்வாக அணுக்கருகள் இந்த லோகமாக மாறுகின்றது. ஆனால் அதை மாற்றப்படும் போது இந்த தீமை என்ற உணர்வின் தன்மையை நீங்க ஈர்க்க தவறுவதனால் அந்த தீய அணுக்களுக்கு ஆகாரம் கிடைக்க தவறுகின்றது. ஆனால் இதை இழுத்துக்கொண்டால் அவ்வப்போது இந்த மாதிரி அந்த உணவு கிடைக்கவில்லை என்றால் அது சோர்வடைந்துவிடும். அது சோர்வடைவதோடு மட்டுமல்லாதபடி அந்த சோர்வடைந்து நம் உடலில் தீய அணுக்கள் உருவாகாதபடி இருக்கும். ஏனென்றால் ஊழ்வினை என்ற வித்தாக நம்ம எலும்புக்குள் நிலத்துக்குள் எப்படி விஷ வித்துகள் பதிந்த பின் மழை வரும்போது வருகின்றதோ இதை போல அதனுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யும் இந்த உடல் இருக்கும் வரையில். ஆனால் இதை பெருக்கும் உணர்வுகளை அணுக்களை நாம் பெருக்கிவிட்டால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிர் விளைந்த உணர்வு கொண்டுதான் இதை அழைத்து செல்கின்றது. அடுத்து ஊழ்வினை என்ற இத்தகைய நிலைகளை உருவாக்காதபடி உணர்வின் ஒளிக்கற்றைகளாக மாற்றி இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அந்த அணுக்களில் சேர்ந்த விஷத்தன்மையை அந்த துருவ நட்சத்திரத்துடன் சேர்ந்த பின் தொக்கிய உடல்களை கரைத்து விடுகின்றது. அது கரைத்த பின் விஷத்தன்மையை சூரியன் கவர்ந்து விடுகின்றது. அந்த ஒளியுடன் ஒன்றிய ஒளியின் அறிவு அங்கே துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் விளைகின்றது. துருவ நட்சத்திரம் விளைவிக்கும் அந்த விஷமற்ற உணர்வை உணவாக உட்கொள்கின்றது. அதன் தன்மை கொண்டு வளர்ச்சி அடைகின்றது. இதுவே ஒரு பிரபஞ்சம் நாம் சூரிய குடும்பம் எப்படி இருக்கின்றதோ இதைப்போல் அந்த அமைப்பில் நாம் சேர்க்கப்படும் போது துருவ நட்சத்திரமும் வலுவடைகின்றது. அந்த அதன் ஈர்ப்பு வட்டத்தின் ஒளிமயமாகின்றது. உலகில் உள்ள உணர்வுகளில் இது பரவப்படும் போது இருசூழும் நிலைகளிலிருந்து விடுபட்டு ஒளிமயமாக மாற்றும் இந்த உணர்வின் தன்மை பெறப்படுகின்றது. ஆகவே நமது குருநாதர் காட்டிய வழிகளில் இன்று மனிதரான பின் இன்னொரு பிறவிக்கு செல்ல விரும்பாதீர்கள். இந்த உடலின் பற்றை வைக்காதீர்கள். குறைகளை காணினும் அது அகற்ற முயற்சி எடுங்கள். குறை என்ற உணர்வுகள் தோன்றிய பின் அது நமக்குள் உருவாகாது தடைப்படுத்த அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும் என்று ஈஸ்வரா என்று எண்ணும் போது அதன் உணர்வை அதிகரிங்கள். அதன் உணர்வு நம் இந்த லோகத்தில் அது பெருக்கச் செய்யும். அதன் உணர்வை பெருகினால் நமக்குள் தீய அணுக்கள் சிறுகும். ஆக சிறுத்திடும் நிலையை கொண்ட அது வெறுத்தால் நமக்குள் மனபலமும் மனவலிமையும் வரும். இல்லை என்றால் நமக்குள் நாம் உண்மை என்று உணர்ந்த பின் உணர்வின் தீமையின் உணர்வை நுகர்ந்தால் அந்த உண்மையை காக்கும் நிலைகள் நமக்குள் இல்லாது போய்விடும். தீமையின் நிலைகளையே நாம் பேசிக்கொண்டு அந்த உணர்வின் அணுக்களை நமக்குள் வளர்க்க முடியுமே தவிர
ஆக வேதனையும் வெறுப்பும் வெறுப்பான உணர்வுகளை நமக்கு வளர்க்க முடியும். ஆனால் நல்ல அணுக்களை வளர்க்கும் சக்தி இழந்துவிடும். ஆகவே நாம் நல்ல அணுக்களின் தன்மை வளர்க்க வேண்டும் என்றால் இதே போல ஒவ்வொரு நிலையிலும் தீமைகளை காணும் நேரங்களில் எல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த ஈசனிடத்தில் நாம் வேண்டினால் அதனை அவன் கருவாக உருவாக்கி இந்த லோகமாக மாற்றி அதன் வளர்ப்பில் தன்னுடைய கருவின் தன்மையை வெடிக்கச் செய்யும்போது நல்ல அணுக்களின் தன்மையை பிரம்மாக தன் இனத்தின் தன்மையை உருவரச் செய்கின்றது. ஆகவே இந்த குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் அவர் இன்று ஒளி சரீரமாக இருக்கும் இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் அருள் நமக்குள் வர வேண்டும், நம்மை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். ஒளியின் சப்தரிஷி மண்டலங்கள் தனித்து எடுத்து விடாதீர்கள். அவர் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைப்பதனால் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும். எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும். எங்கள் குடும்பத்தில் அனைவருடைய உடல்களிலும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் இங்கே படர்தல் வேண்டும் என்று இந்த ஆன்மாவை நாம் தூய்மை செய்தோம் என்றால் நாம் அவர் அங்கே சப்தரிஷியுடன் சப்தரிஷிகளாய்த்தான் மனிதன் உணர்வை அங்கே செலுத்தல வேண்டாம். ஆகவே சப்தரிஷி மண்டலங்கள் எண்ணும் போது ரிஷியின் தன்மை அடைந்து விடுகின்றது. அதனை கவர்ந்து இந்த வாழ்க்கையில் இருளை அகற்றும் தன்மை பெறும். இந்த குடும்பத்தை சார்ந்தோர் நிலைகளில் அடிக்கடி அவருடைய நினைவுகள் ஒளியின் சரீரம் பெற வேண்டும் என்று அவர் நினைவு வரும்போதெல்லாம் அவர் உணர்வு உங்களுக்குள் உண்டு. இந்த உணர்வினை மாற்ற வைத்தல் வேண்டும் என்றும் அவர் ஏகாந்த நிலைகள் கொண்டு பிறவியில்லா நிலை அடைந்த அந்த உணர்வு என்றும் பேரின்ப பெருவாழ் வாழ்தல் வேண்டும் என்ற உணர்வினை தான் நீங்கள் கூட்டுதல் வேண்டும். ஆகவே அதனின் உணர்வை உங்களுக்குள் வரும்போது அவர் உணர்வை பெற்ற அந்த அணுக்கள் இங்கிருந்தால் அதனை கவர்ந்து இதற்குள் அதை செலுத்தி இந்த பேரின்பம் என்ற உணர்வின் அணுக்களை மாற்ற முடியும். குடும்ப பாரம்பரியத்தில் இந்த அணுசல்கள் சென்று அவர் உடலில் உள்ள நோயினை மற்ற தனது தந்ததிகளுக்கு உருவாக்காதபடி மாற்றி அமைக்கவும் உதவும். ஏனென்றால் அவருடைய இனதிருப்தியில் வந்த அந்த கருக்களில் இத்தகைய நிலைகள் கலந்து விட்டால் பின்வரும் நிலைகளில் அது தொடர்ந்து விடுகின்றது. இன்று எங்க பெரியப்பா குழந்தைகளின் அதில் ஒரு உதாரணமாக எங்க பெரியப்பா எங்க அப்பாவோட தம்பி அண்ணன் தம்பிய வழி எங்க அப்பா வந்து தனித்து இருக்கின்றார். எங்க அப்பாவுடைய பெரியப்பாருடைய மகன் அவர் குடும்பத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா எங்க பெரியப்பாருடைய தங்கச்சி அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள். முதல் மனைவியாக போய் இருந்தது. ஏதோ அவர்களுக்குள் ஏதோ கருவாயில் உள்ளது. இங்கே திருமணமாகி இந்த கருவாக இருக்கும்போது அவர்கள் 2வது திருமணம் செய்து கொண்டார்கள். யாரு? எங்க பெரியப்பாவுடைய தங்கச்சியோட கணவர். ஏன்னா அந்த காலத்துல 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணிக்கிறது சர்வசாதாரணமாக இருந்தது. ஆக திடீரென்று சொந்தம் என்ற நிலையில் வரும்போது கல்யாணத்தை பண்ணிட்டார். இப்ப எங்க சாமி அம்மா அதே மாதிரி சாமி அம்மா வீட்டுல தம்பி மகன் சொல்லி போட்டு தன் தங்கச்சி மகளுக்கு வந்து 2ஆம் தரமா கல்யாணத்தை பண்ணி வச்சு. இதே மாதிரி அங்கே அந்த காலங்களில் இதெல்லாம் சாதாரண வாழ்க்கையில குருநாதர்கள் அனுபவ ரீதியாக காட்டுகின்றார். அப்ப அந்த கர்ப்பமா இருக்கும்போது அவங்க கல்யாணத்தை பண்ணிட்டாங்கன்ட்டு இவங்க வந்து வீட்டுல சொல்ல, அப்ப அவங்க என்ன செய்யிட்டாங்கன்னா, நான் பிரியப்பட்டேன் கல்யாணம் பண்ணிட்டேன். அன்னைக்கு இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கிடையாது. நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்ப என்ன செய்யணும், வேணா நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லி, இது பஞ்சாயத்து, ஊர் பஞ்சாயத்து வேற, நாட்டாமைகள்லாம் சேர்த்து பஞ்சாயத்து பண்ணப்படும் போது அந்த கர்ப்ப காலங்களில் படு வேதனைப்பட்டது. படு வேதனையும் சங்கடமும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அந்த படு வேதனையும் சங்கடமும் இருந்தாலும் அந்த கருவிலே அந்த எத்தகைய வேதனைப்பட்டதோ அது பெண் குழந்தைய பிறந்தது.
அதுக்கு எந்த சிந்தனையும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆக வாய் பேசவும் இல்லை. கடைசியில் அதனுடைய ஜன்னல் ஒழுங்கிட்டே இருக்கும். எந்த வித மூளை வளர்ச்சி இல்லாதபடி அது வாட்டுக்கு இருந்தது. அது வயசுக்கு வந்து பருவமாகும் வரையில் கூட அதே இருந்தது. அப்போ அது தனிச்சு பிரித்து அந்த அம்மா சொத்தை பிரித்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதை வச்சு வாழ்ந்தாலும் என் வாழ்க்கையை நீங்கள் நாசமாகி போட்டீங்க அப்படின்ட்டு அவருடைய அண்ணனை பிடிச்சி பேசுவேன். நீங்கள்லாம் சேர்ந்தானா கல்யாணம் பண்ணீங்க. அந்த அம்மா பேசிய சாபாலைகளும் அவர் இந்த குடும்பத்தில் அந்த குழந்தையை வச்சு வளர்த்ததும் இந்த கர்ப்பம் என்று சொல்லப்படும் போது அதன் உணர்வுகளும் கருவிலே அப்போ அவங்க இருக்கும்போது எங்க பெரியப்பா அங்க இதுகளுக்கெல்லாம் ஒரே பையன்தான், 2 பொம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. அதுல பிறந்த மகன்களில் பையன் வாரிசில் இப்ப இங்க வந்தான் பாருங்க. இங்க கூட வண்டி ஓட்டிட்டு இருந்தான், வேன் டிரைவரை ஓட்டிட்டு இருந்தான். என் தம்பி பையன் தான், பெரிய பரமாவுடைய தம்பி பையன் தான். இப்ப அவனுக்கு ஏன்னா அவன் கருவிலே வளர்ந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு எப்படி ஜன்னி வந்ததோ அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவனுக்கு, இவன் மிலிட்டரிக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கிறான், அந்த குழந்தைக்கு ஜன்னி அது வெடுக்கொடுக்குன்னு இந்த காக்காவளி போட இருக்குதுங்க. அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை கொடுத்து அந்த குழந்தையோட அது அவசப்படுது. அதே சமயத்தில் இன்னொரு குழந்தை எப்படி இந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் இருந்ததோ அதே மாதிரி இன்னொரு குழந்தை இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பையனுக்கும் கால் வராமல் இருக்கு. இங்க வந்தான் பாருங்க, அந்த ஒருத்தன் தான் நல்லா இருக்கிறான். அவனும் அந்த சாபாலைகள்ல நீங்கிறதுனால அவன் நிலை குறைஞ்சும் அவனுடைய சிந்தனை இல்லாதபடி அந்த குடும்பமே சந்தர்ப்பம் இத்தகைய நிலைகளை உருவாக்கப்பட்டு இந்த நிலை ஆகிவிட்டது. இது நடைமுறையில் அனுபவங்களை குருநாதர் காட்டுகின்றார். அதே மாதிரி எடுத்துக்கொண்டாலும் இந்த சாமி அம்மாவுடைய வழியில் எடுத்துட்ட இவங்க அம்மா அவங்க சின்னம்மா எங்க சின்ன பாட்டி மகன். அதை பார்த்த உடனே எங்க பாட்டியும் சாபமிடும், என்னை கொண்டு இங்க கட்டி வச்சுக்கிட்டாங்க. அது ஏற்கனவே கொஞ்சம் வாய் கொடுக்காம யாரும் கல்யாணம் பண்ணிக்கலன்ட்டு தம்பி மகனுக்கே கண்டு கட்டி கொடுத்தேன். இவங்க அம்மாவுக்கு கண்டபடி பேசி நான் கல்யாணம் எங்க தான் ஆகி போச்சு. என் தம்பி மகனுக்கு எங்க பாட்டி என்ன செய்திருச்சு, இந்த அம்மாவை எங்க குடும்பத்துல கட்டி வைக்கணும் தான் கொண்டு வந்துருச்சு. அதனால எங்க அண்ணன் கட்டிக்கிட வேண்டியதை என்னை கட்டிக்கிட வச்சுட்டாங்க வாரிசுக்கு. இங்க கட்டி கொடுத்த ஒரு பாடு இங்க வந்த ஒரு பார்த்தோம்னா இவங்க அப்பாவை பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் அல்ல, கண்டபடி பேசும். அது பேசி இவ்வளவுதான் இல்லை, இவங்க குடும்பத்தில் அந்த சாபமிட இந்த ஆண் வரிசை இது கூட பிறந்த அந்த சாபமிட்டு சாமி அம்மாவோட சகோதரனும் போயிடுச்சு. இந்த அம்மா ஒண்ணுதான் மிச்சம். இந்த அம்மா ஒண்ணு மிச்சம்னா இந்த அம்மா மேல அந்த அம்மா கொஞ்சம் பிரிவி கொஞ்சம் தூக்கி கொஞ்சிக்கிடுமில்ல, அதனால இது மேல கொஞ்சம் அந்த பாசமா இருந்தது. இருந்தாலும் இவங்க அப்பா மேல கடுமையான கோபம், கண்டபடி பேசுறது, ரோட்ல போய் கேவலப்படுத்தணும் யார இவங்க அப்பாவை. நான் கல்யாணம் முடிச்சு வந்தவொடனே என்ன ஆகி போச்சு, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தது. நல்லா உட்காந்து கண்டபடி என்னென்னமே பேசிட்டு இருந்தது. நல்ல வாசப்படி மேல உட்கார்ந்தது. பெரிய அம்மிகளை தூக்கி போய் உன்னை இத்தமட்டோட உன்னை க்ளோஸ் பண்ணாதவங்க தலைக்கு நேராக கொண்டு டபான்னு பின்னாடி போட்டான். ஐயோ என்னை கொல்ல வந்துட்டானே எங்க அண்ணன் பையன் சொல்லிட்டு அன்னைக்குல இருந்து பேசுறத விட்டுச்சும். பேசுறவரை விட்டுறது மட்டுமில்ல, என் கூட சாகிற வரையிலும் பேசல, சாகிற வரையிலும் பேசல. என்னைய பாரு, என்னை சீரழிச்சு இல்லை இவங்க அம்மா மேல உன் குடும்பத்தை எப்படி ஆட்டி படைக்கிறேன்னு சொன்னது நடந்த நிகழ்ச்சி. அது செத்த உடனே இந்த அம்மா உடல்ல வந்து படுத்தின பாடு என்ன, படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இந்த அம்மா உடல்ல வந்து நான் சித்தான விற்பாடு அந்த கேட்குது, அது கண்டபடி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. அப்ப நானு
போன உடனே இந்த அம்மாவுக்கு நான் சின்ன பிள்ளைகள் இருக்குது யாருக்குமே தெரியாது. அப்போ இது வந்த உடனே போடா எங்கள் அண்ணன் எனக்கு என்ன தெரியாது, என்னைக்குமே அது பேசணும் இல்லை, அது பேசுது போடா அண்ணன் எனக்கு என்ன தெரியாது, வெத்தலை வாங்கிட்டாடா, அப்படி வெத்தலை ஜாய்ஸ் பண்ணேன்னு பார்க்க வாங்கிட்டாடு அப்படின்னு என்னை கேட்குது. இந்த அம்மா போடா வாடான்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. அது பார்க்க போகும்போது எங்கள் அண்ணன் தெரியாத நான் உன்னை தூக்கி வளர்த்தேன். நான் ஒரு சமயம் நான் அம்மா வாத்திருக்கும் போது இட்லி கேட்டு அழுகிறேன். இந்த அம்மா வந்த உடனே அரிசியை நல்லா சாதத்தை ஆக்கி இட்லி மாதிரி செய்து கொண்டு கொடுத்தது. அப்போ கொடுத்த உடனே அந்த இட்லி எடுத்து அந்த அம்மா மேலே அடிச்சிட்டேன், இட்லி இல்லைன்ட்டு. அதை நினைவுபடுத்துது இந்த உடல்ல, இதுக்கு தெரியாது. சொல்லுங்க, அந்த உணர்வு அங்க உடல்ல பேசுது. இதெல்லாம் அனுபவ ரீதியில காமிக்கிறார் குருநாதர். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது இல்லை. ஆக இதெல்லாம் அந்த இயற்கையின் சில நியதிகள் இருந்தாலும் இன்னைக்கு குரு அருளால இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஓரளவுக்கு எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடிய நிலைகள் வந்து சேர்ந்திருக்கு. காரணம், எங்க தாய் வயிற்றுல நான் இருக்கும்போது எங்க பாட்டி இருக்குது, அன்னொரு தம்பி மகன் இதை வந்து எங்க அப்பாவுக்கு 2வது தரம் கல்யாணம் பண்றதுக்காண்டி முயற்சிது. இவங்க அப்பாவுக்கு செய்த மாதிரி அது செய்த மாதிரி எங்க அம்மாவுக்கு ரொம்ப துன்புறுத்தி எங்க அண்ணன் பிறந்தாச்சு, அதுக்கப்புறம் 2 பேர் பிறந்தாச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நான் கருவில் இருக்க போகும்போது எங்க அம்மா சொல்லும், என்னை உங்க பாட்டி எப்படியாவது அவங்க தம்பி மகன் இன்னொருத்தர கலந்துன்னு சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிர்பந்தம் பண்ணது. அப்போ நான் வேண்டாத தெய்வம் இல்லை அவங்க செய்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நான் கோயில் குளமெல்லாம் போய் அப்போ எங்க வீட்டில் மூதாதைகள் குல தெய்வங்கள் எல்லாம் வேண்டி அவங்க கொஞ்சம் சக்தி மந்திர சக்தி எல்லாம் கற்றுக்கிட்டவர் எங்க பாட்டனோட பாட்டன். அவங்களெல்லாம் வேண்டி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு வேண்டிக்கிட்டது. எனக்கு அதே துயரத்தில் நான் இது பண்ணேன். நீ கர்ப்பத்தில் இருக்கும்போது அதுதானப்பா உனக்கு இப்படியெல்லாம் கிடைச்சுன்னு எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிச்சு. கொடுத்ததுன்னா எல்லாம் நம்ம குலதெய்வங்கள்லாம் சேர்த்து நீ எதை பாடு நின்றுச்சு. அப்போ உங்க அண்ணன் வந்து உங்க பாட்டி, எங்க அண்ணன் வந்து எங்க பாட்டி, அவங்க அம்மான்னு தான் எங்க பாட்டியை கூப்பிடுவார். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிக்கு அம்மா. இன்னைக்கு வந்து எங்க அப்பா பெற்ற பாட்டி அம்மான்னு தான் கூப்பிடுவார். எங்க அம்மாவை மதிக்க மாட்டார். நடந்த நிகழ்ச்சி அப்படி. எங்க அத்தைக்கு அதுக்கு பிள்ளை இல்லை. இந்த சொத்தை எங்க அண்ணனுக்கு எழுதி வச்சுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணது. அதே மாதிரிதான் அந்த சொத்தை இந்த பிள்ளைக்கு எழுதி வச்சு 2 பேரும் சேர்த்து எங்க அண்ணனுக்கு இதுக்கு அந்த சொத்து வாரிசு. நம்ம வீட்டில இருந்து கொடுத்த ஒரு 25 ஏக்கர் நிலமும் அந்த அம்மா கொஞ்சம் குழந்தை இல்லாதனால இதை இப்படி கட்டி வச்சுக்கலான்னு திட்டம் போட்டு எங்க அம்மா மேல வெறுப்பு. இதெல்லாம் நீங்க நல்லா கவனம் பண்ணிக்க. இதெல்லாம் அனுபவத்துல குருநாதர் கொடுத்த உண்மையின் உணர்வுடைய நிறைய. உன் குடும்பத்துல எப்படி இருக்கு, இதே மாதிரி ஒவ்வொரு குடும்பங்கள் எப்படி இருக்கும் பாரு அப்படின்னா. அப்புறம் என்ன ஆகி போச்சு, எங்க அண்ணன் வரமாட்டாரு. இப்ப நான் இருக்க போகும்போது பிறந்த ஒரு பாடு எங்க பாட்டி எங்க அம்மாவை திட்டுறதோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்போ நாம இந்த சின்ன பிள்ளையா இருந்து நான் வளர்ச்சியாக இங்க இருக்க நம்ம ராதா இருக்க போகும்போது எனக்கு பின்னாடி 2 பையங்க இறந்து போனாங்க. எனக்கு முன்னாடி வந்து இறந்து போனாங்க. என்னை கும்பிட சொல்லி இந்த கழுத்துல இந்த சூடு போட்டுருக்குங்க எங்க பாட்டி. என்ன நினைவு இருக்குங்க சின்ன பிள்ளையில இருந்து. அது சூடு போட்டவொடனே எந்திரிச்சு அப்படியே இழுத்து முட்டி போட்டு இழுத்து வீண் பீச்சு போட்டு எந்திரிச்சவன் என்னை சூடு போட்டே அப்படின்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி சூடு போட்டோம்னா அடுத்து நோய்கள் வராதான். அந்த காலத்தில் ஒரு மூட நம்பிக்கை. தெக்குத்தி நோய் வந்து இந்த வலிப்பு மாதிரி வந்துடும் தான், காக்கா வலிப்பு இதெல்லாம் வந்துடும் தெக்குத்தி நோய்ங்கள. இது ஏன்னா இங்க பெரியப்பார் வீட்டில் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி வர்றதுனால அந்த நோய் வந்துடுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சூட போடுறாங்க. எனக்கு என் தம்பி பிறந்த அன்னைக்கு அந்த பிறந்த அன்னைக்கு கூப்பிட்டு எடுத்து சாமி கும்பிட்றா தம்பி பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு சூடு போட்டது. இந்த இதெல்லாம் ஒரு காலத்தில் அந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளுடைய நிலைகளை
நீங்களும் தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா அந்த அம்மா சாபம் விடும்போது நான் கருவில் இருக்கப்படும் போது எங்க அம்மா வேண்டது. இப்ப ராஜபாளையத்துல கொடுத்துடக்கூடிய தங்கச்சி கர்ப்பமா இருக்கும்போது எங்க அம்மா போய் கிணத்துல வந்துச்சு. அங்க கிணத்துல அப்ப எங்க பிள்ளைய சின்ன பிள்ளைகளெல்லாம் நீச்சி பழகி கொடுத்துரும். அப்ப நான் ஓடி போய் எங்க அம்மா கிணத்துல வந்தேன்னு நான் அந்த ஒருத்தரும் இல்லை. அன்னைக்கு தானே லீவு நாள். எங்க பாட்டி பேசிருச்சுன்னு தண்ணியில் குதிச்சிருச்சுங்க. எனக்கு வயசு என்ன அப்ப 7-8 இருக்கும். அந்த 7-8 வயசுல நானும் தண்ணியில், ஏன்னா தெப்பக்குளம் பக்கத்துல குளமெல்லாம் இருக்குனால அந்த எல்லாமே நீச்சு கற்றுருவோம். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் 5 வயசு ஆனாலே 2 வயசு 2.5 வயசுல நீச்சு கற்று கொடுத்துருவாங்க. அதனால நான் கிணத்துல குதிச்சு எங்க அம்மா என்னை பிடிச்சிக்கிடுவாங்க. தலைமுடியை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்தேன். படி மேல ஏறிட்டு இப்ப நீ மேல ஏறியா இல்லையான்னு சொல்லிட்டு தூக்கி காப்பாற்றின ஒரு சமயம். அதுல இருந்து எங்க அம்மா கூடவே இருப்பேன். எங்க அம்மாவுடைய ஆசைதான் எனக்கு இந்த குரு அருள் கிடைச்சது. ஆகையினால அந்த அம்மா எடுத்துக்கொண்ட கருள் விளைந்த பூர்வ புண்ணியம் தான், அவங்க வேண்டிட்டு அந்த உணர்வு தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு இருக்கு. எங்க அண்ணனுக்கோ என் தம்பிக்கோ என் தங்கச்சிக்கோ ஒருத்தவங்க கிடைக்கல. ஏன்னு சொன்னா அந்த அனுபவபூர்வமா குருநாதர் இந்த உணர்வுகளை எனக்கு நினைவுபடுத்தி நீ எப்படி இருக்குது என்ற நிலையும் உன் குடும்ப பாரம்பரியம் எப்படி வந்தத நிலையும் உணரச் செய்யற. அதனாலதான் நான் ஒவ்வொரு குடும்பங்களையும் தவறில்லாமலேயே குடும்பங்களில் சங்கடமும் சந்தர்ப்பத்தால் பாசத்தால் நுகர்ந்த நிலைகள் தொல்லைகளும் இப்படி இருக்குது. இதே போல உண்மையின் நிலைகளை விளக்கச் செய்து மனிதன் என்ற பண்பை வளரச் செய்து அந்த அகசியம் பெற்ற உணர்வுகளை அங்க பெறச் செய்து தன்னை எது இயக்குது. இப்ப நீங்க தப்பு பண்றீங்கன்னா நீங்களா பிறருடைய உணர்வுகள் நமக்குள் இயக்கப்படும் போது நாம் நல்ல குணம் தாங்காது. இப்ப உதாரணமாக ஒரு பாலில் விஷம் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மயக்க வரும். சிந்திக்க முடியுமா? அதே மாதிரி ஒரு பாலில் காரம் பட்டுருச்சு, அதுல இனிப்பு போட்டிருக்கோம், இனிப்பு போட்டிருந்தாலும் ருசி வருமா? இதே போலதான் நமது நல்ல மனதில் பார்க்கப்படும் போது பிறருடைய தீமை உணர்வுகள் நம்மை இயக்கி விடுகின்றது. அந்த இயக்கத்திலிருந்து நம்ம காப்பதற்குத்தான் இந்த துருவ தியானத்தீவை உங்களுக்கு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் அத்தகைய நிலைகளை இந்த தீமைகள் நடக்குது என்றால் நடக்காமல் நாம் பாதுகாத்தல் வேண்டும். அப்ப அந்த நேரத்தில் துருவ நட்சத்திரத்தை எடுத்து என் உடல் முழுதும் படணும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற உணர்வினை நம் உடலுக்குள் அதை சேர்க்கப்படும் போது பிரிதூர் தவறின் உணர்வுகள் நம்மை இயக்காதபடி அதை அடக்கி நாம் சிந்திக்கும் தன்மை வரப்போகும்போது சந்தர்ப்பம் வரும்போது இப்போ அதை எப்படி சொல்ல வேண்டும் என்ற பருவம் கிடைக்கும். இப்ப நீங்க சமையல் செய்துகிட்டு இருக்க போகும்போதே சரியா வேகாம தாளிச்சால் எப்படி இருக்கும்? சரியான முறையில் வெந்து இறக்கப்படும் போது இந்த உணர்வை அதை சேர்த்தீங்கன்னா அது ருசி வரும். நீங்க காய் வேகப்படும் போது வேகிறதுக்கு முன்னாடி அதிகமான உப்பை சேர்த்துட்டா அந்த உப்பை சேர்க்கப்படும் போது சில காய்கறிகளும் அதோட இணையும் தன்மையை பிரித்துவிடும். உப்பு அதிகமாயிப்போம், குழம்பினுடைய ருசிகளும் மாறிப்போம். சில பேர் இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுனால ருசியை கெட்டு போயிடும். பருவம் தெரியாதபடி உப்பை கலக்கிறதுனால் அந்த குழம்பின் ருசி மாறி. ஆகவே நாம் எதனின் வேகம் பருவம் இது இணைந்திடும் சந்தர்ப்பம் வரும்போது உப்பை நம்ம கலக்கலாம். சில மசாலைகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து கொதிக்கப்படும் போது ஜூடாகும் போது சமமா போய் சேரும். ஆனால் இந்த உப்பு என்ற நிலையில் வரும்போது முன்னணியிலிருந்து தடுத்து விடும். அது தடுத்து விட்டால் அந்த காய்கறிகள் ருசி இருக்காது. உப்பு தான் முன்னாடி இருக்கும், குழம்புடைய நிலைகள் மாறிவிடும். இதுகளெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்யக்கூடிய உணர்வுகள் எதுவோ அது கலக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ருசி வரும். அப்ப இதை போல நாம் ஒன்று தவறு செய்கிறார் என்று எண்ணும் போது அவர்கள் அறியாமல் இயக்குது என்று நாம் உணர்த்தல் வேண்டும். அதுக்குத்தான் நாம் எல்லோரையும் மதிப்போம், நாம் பார்ப்போர் அனைவரையும் மதிப்போம், உடலை கோயில் என மதிப்போம், அதில் வீட்டிற்கும் உயிரை கடவுள் என்று துதிப்போம். இதுக்குதான் இந்த பாடலை கொடுக்கணும். இந்த ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் உடல். அப்ப அவங்க அறியாம அந்த செயல்கள் செயல்படுத்து அப்படின்னு சொன்னா, சொல்லு வெளிப்படுது அப்படின்னு சொன்னா
அந்த நேரத்தில் நினைச்சு அந்த ஆண்டவன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் பரிசுத்தமாகணும். ஏன்னா தூசி வெளியிலேருந்து தான் உள்ளுக்கு போகுது. அதனால்தான் ராமாயணத்தில் வாலியை உள்புகாதபடி கதையை காட்டுறாங்க. அந்த காண்டிபத்தை குகைக்குள் வாலி இருக்கிறான். அந்த கல்லை அம்பை எய்து கல்லை போட்டு மூடிடுறான். ஆனா அவனை கொல்லலை, அவன் வீரியத்தை தடைப்படுத்தும். இதை நாம் தெளிவாக எடுத்து காட்டுவதற்குத்தான் இந்த ராமாயணத்தை நம்ம எண்ணங்கள் கொண்டு உணர்ச்சி வரும்போது நாம் பிறர் செய்யும் தீமையான எண்ணங்கள் நம்ம உள்ளுக்கு போயிடுச்சுன்னு என்ன செய்யும், அதன் உணர்வாக வலிமையை இயக்க ஆரம்பிச்சோம். நம்ம நல்ல குணம் இருக்குமோ அது செயலற்று போகுது. அதுக்காக வேண்டிதான் இந்த தீமையான உணர்வு நம்ம உள்ளுக்கு போகாதபடி தடுக்க. அப்போ ஒருவர் கோபமா பேசுறாங்க, தவறான செயல்களை செய்யறாங்கன்னா நாம் நுகர்ந்த உடனே அவங்க மேல வெறுப்பு வரும். அந்த உணர்வு ரெண்டும் சேர்த்து இந்த ஈசுலகத்தில் உருவாக்கும். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஜாடையா பேச வைக்கும். இவங்க இப்படி செய்யறவங்க பெரிய யோகியமா, நல்லது செய்யட்டும், இவங்க இப்படி பேசுறாங்க யோகியமா அப்படின்னு நாம பேச வைக்கும். இந்த உணர்வு வளர்ச்சியாகி நமக்குள்ளாகும் வெறுப்பின் தன்மையை ஆக்கிவிடும். இப்படி நம்ம அறியாமலே வெறுப்பின் உணர்வு நமக்குள்ள இந்த ஈஸ்வரத்தில் உருவாகி அந்த கருவின் தன்மை உருவாகி நம்ம உடலுக்குள்ள என்ன செய்யுது, இந்து லோகமா ஆனாலும் அது பிரம்மலோகமா மாறி அந்த அணுக்களை அழிச்சா அதே உணர்வு கொண்டு தன் சாப்பாட்டு தேங்கும். அந்த உணர்வின் எண்ணங்கள் தான் வரும். அப்ப நாம் இது மாற்றி அமைக்கணுமா இல்லையா? அதுக்குத்தான் நம்மளை நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம எது கோரிக்கை செய்து அவங்க செய்ய தவறு நம் உயிரைப்பட்டு அந்த உணர்ச்சியில் தான் ஊட்டுகின்றது. அது சொல்லாக வெளிப்படுகின்றது. நீங்க அடுப்புல எந்த காய்கறியை போட்டு வேக வைக்கிறீங்களோ அந்த மனம் தான் வரும். அதனால்தான் இந்த மனத்தை நம்ம மாற்றி அமைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த தியானத்திலே சக்தியை கொடுக்கிறோம். நாம் அறியாமல் நடக்கும் நிகழ்ச்சிகளிலிருந்து நாம் எப்படி நம்ம இயக்குது என்று தன்னை அறிதல் வேண்டும். நாம் ஏன் கோபிக்கிறோம், எதற்காக கோபம் வருது அப்படிங்கிற நிலை வரணும். ஆனா அந்த கோபத்தை தணிக்க வேண்டும் என்ற விஷயம் உங்ககிட்ட இருந்து ஒரு தவறு வருது அப்படின்னு சொன்னா அது எப்படி அதை நீக்க செய்யணுங்கிற வகையில பண்பு, அது அன்பு, அந்த பரிவு அதோட சேர்த்து பண்புடன் அறிவுடன் நாம் வாழப்படும்போது உண்மையுடைய உணர்வே நல்லது செய்ய வேண்டும் என்பது அது பயன்படுத்தும் நேரம் சரியில்லை என்றால் அது பகமை உணர்வுதான் ஊட்டும். அது நம்மை பகமை உணர்வுதான் ஊட்டும். அப்ப அந்த பகமை உணர்வு ஊட்டிலிருந்து நாம் தப்பிக்கணும் என்றால் அப்ப என் குடும்பத்தை பற்றி சொல்லப்படும் போதும் சந்தர்ப்பம் அந்த பகமை உணர்வு போகும்போது சாபலையாகி அதன் தொடர்ச்சி அந்த குடும்பமே சின்ன பின்னமாக அதனுடைய நிலைகள் வரும். தந்ததிகள் தவறு செய்யவில்லை, அதனுடைய நிலைகள் இப்படி மாறும். இதே போன்று ஒரு குறைகளை காணும் போது பிறருடைய நிலைதான் நம்மை இயக்குது என்ற நிலையில் அந்த இடத்துல சிந்திக்க வேண்டும். நம்மை உடனே சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஈஸ்வரா என்று எண்ணி அவன் வீட்டில் இருக்கும் ஆலயம் என்று நீங்க எண்ணிட்டா அவங்க செய்யும் தவறு நமக்குள் வராது. அப்போ அந்த ஆலயத்தில் அவங்களுக்குள் அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி படரணும். அவங்களும் பொறுப்புணர்ந்து செயல்படும் சக்தி அந்த ஆண்டவன் வீட்டிற்குரிய ஆலயத்தில் அந்த மன தூய்மை ஏற்படணும் அப்படின்னு நீங்க எண்ணி பாருங்க. நமக்குள் கோபமோ பழி சொல்லோ நமக்குள் வராது. ஆக அவர் சொல்லும் சொல்லை நாம் சொல்லும் போது இப்படி செய்றீங்களேன்னு பழி சொல்லாமாறு என்ன நீங்க என்ன யோகியமாகி போச்சு அப்படிங்கிற இந்த நிலைத்து அதான் ராம்பன் அம்பை எய்தான் என்றால் கணைகளை திருப்பி வாங்கிக் கொள்வான். அப்ப இதுல யார் தவறு செய்வது என்றே முடிவு தெரியாது. ஆக சந்தர்ப்பம் அந்த உணர்ச்சிகளை ஊட்டுது. ஆனால் இந்த உணர்வுகள் ஊட்டப்படும் போது இந்த உணர்வுகள் படி சொல்லாகவும் மற்ற நிலையாக மாறி நம்மை எது இயக்குகின்றது. ரெண்டு பேருமே யார் தப்பு பண்ணாங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. நீ கோபப்போட்டு சண்டை போட்டான்னு நான் ஒன்றும் செய்யல அவங்க தான் செய்யல, நான் ஒன்றும் செய்யல அவங்க தான் பேசுறாங்க. இதில் அந்த முடிவே காண முடியாது. காண முடியுதோ? இதில் நியாயம் பேசுற ஒருத்தர் சார்பு ரெண்டு பேர்ல யாராவது சரி போங்க அப்படின்னு உண்மையை எடுத்து சொன்னால் உடனே அவங்க மேலேயும் பகமாகும். ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட பகமை ஆகிதான் ஆகணும். ரெண்டும் சமாதானப்படுத்தி பண்ணா அவருக்கு என்ன, அவங்க வேண்டியவங்களுக்கு அதை வேண்டி தள்ளி பேசிட்டு போறாரு. இப்படி ஒரு உணர்வின் தன்மை ஒன்றிலே மாற்றப்படும் போதும் இப்படியெல்லாம் மாறுபட்ட உணர்வுகள் நல்ல குணங்களை அது சீராக இயக்கூடாதபடி செயல்படுத்துவது
நீங்க காரத்தை எதில் கொண்டு கலந்தாலும் ருசி கெட்டதான் செய்யும். ஆக காரம் எதிலே சேர்க்கப்படும் போது அது மற்ற சப்பென்று இருக்கக்கூடிய பொருளை காரத்தை சேர்த்தா உணர்ச்சி தூண்டி அந்த சுவையின் உணர்வுகளை நமக்குள் உணரச் செய்கின்றது. இதே போலதான் நமது சொல்லின் நிலைகளை வாழ்க்கையில் இத்தகைய நிலைகளிலிருந்து நாம் பக்குவப்படுத்தும் அந்த நிலைகளை பெறுதல் வேண்டும். இதையெல்லாம் நாம் வாழ்க்கையில் வாழ்வதற்கு காரணம் இது ஏன்னு கேட்டா, இப்ப இந்த குடும்பத்தை சார்ந்தோர் இந்த உடல்ல பல நிலைகள் வந்தாலும் இப்ப இந்த வஜ்ரவேல் என்ற அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இதை போன்று நாம் எடுக்க வேண்டும். அவருடைய சார்பிலே நாம் பல உண்மைகளும் நாம் தெரிந்து கொள்ளும் நிலையில் வந்தோம். அதனால தீமையிலிருந்து விடுபடும் நிலைகளிலிருந்து அது வரும். இப்ப எடுத்துக்கிட்டா எங்க பெரியப்பாவுக்கு இரட்டை குழந்தை, அந்த பெரியப்பா மகளுக்கு இன்னொரு குழந்தை இரட்டை குழந்தை. அதன் வம்ச வழியில் எது எடுத்தாலும் அதன் வழிகளில் சில பகைமை உணர்வுகளும் பல நிலைகளும் தான் அங்கு உருவாகின்றன. பல நோய்களையும் பார்க்க முடியும். அதனாலே எதையுமே விநாயகர் சதுர்த்தி என்று நாம் சொல்லப்படும் போது நாம் இயற்கையிலே விளையக்கூடியதை வேக வச்சு அது முளைக்காம செய்தோம். அது ருசியா சமைச்சு நாம் உணவாக உட்கொள்ளும். இந்த மாதிரி நாம் பிறருடைய வேதனையான உணர்வுகள் அது விளைந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாம் சேர்க்கப்படும் போது இதை வேக வச்சிடும். அடுத்தபடி அந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் வளராது, அது முளைக்காது. இப்படி ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும். நாம் இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் மணிக்கணக்கில் உபதேசிக்கிறேன். நமது வாழ்க்கையில் நாம் எப்படி நம்மை பிரிது கொண்டு இயக்குகின்றது, நம் உயிரை ஈசனாக மதித்தாலும் அவனால் உருவாக்கப்பட்ட கோயில் என்றாலும் நம் உணர்வு நம்மளை அறியாமலே எப்படி திசை திருப்புகின்றது, அதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் என்பதனை தான். இந்த உடலே நமக்கு சொந்தமல்ல, இதில் நாம் எத்தனை கௌரவத்துவம் தான் நிற்கப் போகின்றதா, நாம் தேடிய செல்வம் இருக்கப் போகின்றதா? இல்லை. நம் உயிருடன் ஒன்றி அந்த உணர்வு ஒளியாக மாற்றும் நிலையே எந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் எடுக்கின்றோமோ அதன் உணர்வே கடைசி வரையிலும் நிலையானது. தீமைகளையும் பகைமைகளையும் வென்றிடும் அந்த உணர்வின் சக்தி நாம் நிச்சயம் பெறுதல் வேண்டும். ஆகவே இந்த வஜ்ரவேல் குடும்பத்தை சார்ந்தோர் அனைவரும் அவருடைய ரிஷியுடன் ரிஷியாக கலந்து அவர் அருளொளி படர வேண்டும், எங்கள் குடும்பத்தில் இருளை நீக்குதல் வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தாய் இதே போல நாம் எடுத்த அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒன்றுபட்ட நிலையும் இதே குடும்பத்தின் நிலைகள் நாம் வெளியே சென்றாலும் இதன் உணர்வு கொண்டு வரிசையில் அங்கே செல்லப்படும் அதன் வழியே செல்லுகின்றது. அப்ப அங்க அந்த குடும்பம் வரிசைப்படுத்தி பிறவியில்லா நிலை என்ற நிலை அடைகின்றது. ஒரு வித்தினை நாம் ஊன்றினால் அதன் இனத்தினை வளர்வது போல நம் உங்க குடும்பத்தில் ஒரு ஒளியின் சரீரம் ஆயிடுச்சு. அந்த ஒளி என்ற உணர்வை எடுத்தால் இந்த வாழ்க்கையில் இருள் என்ற நிலையை மாற்றி அதன் உணர்வு கொண்டு அங்கே ஒளியின் சரீரமாக நாம் பெரும் தகுதியும் அந்த ஒளி என்ற நிலையில் வரப்படும் இருள் என்ற நிலைகள் அகற்றிடும் மன வலிமையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையில் வரும் பகைமைகள் அகற்றி அதே சமயத்தில் பேரருள் என்ற நிலைகள் தனக்குள் வளர்த்து வாழ்க்கையில் பேரொளி என்ற உணர்வினை உருவாக்கி இந்த உடலுக்கு பின் பிறவியில்லை என்ற முழுமை அடைதல் வேண்டும். இந்த ஆறாவது அறிவு பிரம்மாவை சிறப்பிடித்து. ஏனென்றால் நாம் இன்று வேக வைத்து நீக்கி அந்த உணர்வை சுவையாக சாப்பிடும், அதில் மகிழ்ச்சி என்ற எண்ணங்கள் தோற்று வைக்கின்றது. இதே போலதான் தீமை என்ற உணர்வு நமக்குள் புகுந்தால் அருளி என்ற பேரொழியின் உணர்வை நமக்குள் செலுத்தி அதனுடைய நிலைகள் வேக வைத்து நமக்குள் பிரிதோடு தீய எண்ணங்கள் நமக்குள் வளராதபடி அதை நிறுத்தல் வேண்டும், அதை அழித்தல் வேண்டும், அல்லது அந்த விஷயத்தின் தன்மை மாற்றல் வேண்டும், அல்லது மறைத்தல் வேண்டும். இதை போன்ற நிலைகள் நாம் வாழ்க்கையில் வாழ்ந்து பகைமையற்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து ஆக பேரருள் என்ற உணர்வினை நாம் பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கிறேன் என்றுடன் ஓம் ஈஸ்வரா
இப்ப நாம் உபதேசித்த உணர்வும்படி நமக்குள் வெறுப்போ சலிப்போ இதற்கு முன் நுழைந்த உணர்வின் தன்மையோ நோயாக உருவாக்கப்பட்டு உணர்வின் தன்மை வேதனைப்பட்டாலும் இதை போன்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று எண்ணும் போது அவனுடைய வளர்ச்சியை குறைக்கலாம், வளராது தடுக்கலாம். நமக்குள் இந்த ஊழ்வினை என்ற வித்துகள் அதிகமாக இருக்கும்போது அதன் இனவிருத்தியின் உணர்வுகளை நமக்குள் வளராதபடி அருள் என்ற உணர்வினை நமக்குள் சேர்த்து இந்த இருளை உருவாக்கும் உணர்வினை மாற்றி நமக்குள் தெளிந்த மனதை நாம் உருவாக்குதலே நோய்களிலிருந்து விடுபடுதல். இதே போல ஒவ்வொரு நிமிடம் மனக்கவலையோ மனசோர்வோ மற்ற நிலைகள் நமக்குள் வரும்போது அதை தடைப்படுத்த இதே போல துருவ தியானத்தில் இருந்தோர் எந்த நிமிஷம் மனக்கவலையோ மனசோர்வோ மனசஞ்சலமோ இதே போன்ற உணர்வுகள் நமக்குள் தோன்றும் போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் அந்த குடும்பத்தை சார்ந்தோர் அங்கே சென்றதனால் அந்த மண்டலத்தின் உணர்வும் நீங்கள் நுகர நேருகின்றது. இதை எடுத்து உங்களுக்குள் தீமை என்ற நிலைகள் வளராது அந்த உணர்வை தடைப்படுத்தும். இவ்வாறு நீங்கள் எண்ணினால் அந்த கவலை வரும் உணர்வுகளை இந்த உணர்வை உடலுக்குள் செலுத்தப்படும் போது இந்த சூரியன் நம் ஈர்ப்பில் வராது அதை கவர்ந்து கொண்டு போகும். நமக்குள் தீமை என்ற உணர்வின் நிலைகளை அதற்கு உணவு கிடைக்காது தடைப்படும். இவ்வாறு நமது வாழ்க்கையில் தொடர்ந்து இப்பணிகளை செய்தல் வேண்டும். இந்த உடலை விட்டு செல்லும் வரையிலும் அருள் என்ற உணர்வினை நாம் எடுத்தால் இந்த உடலை விட்டு எப்படியும் இந்த உயிர் சென்றேதான் ஆகும். எதன் உணர்வின் தன்மை முடிவாக தனக்குள் வளர்த்து கொண்டதோ அதற்கு தக்க உணர்வு கொண்ட உடலை எடுக்கும். ஒளி என்ற உணர்வின் தன்மை நாம் எடுக்கும்போது ஒளி என்ற உடலை உருவாக்குகின்றோம். ஆக இருள் சூழ்ந்த ஒரு உடலுக்குள் நின்று அறிவேண்ட நிலைகள் இருந்தாலும் உடன் நின்று இயக்குகின்றது. அறிந்துணர்ந்து செயல்படும் தன்மை இது. அங்கு அப்படி அல்ல. உணர்வினை ஒளியாக மாற்றும் நிலை பெற்றது. அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்தால் அறிந்து அறிவின் தன்மை இயக்குவதல்ல, உணர்வினை ஒளியாக மாற்றும். அதை நுகர்வோருக்கு இருளை அகற்றி அறிவென்ற நிலைகள் தெளிவாக்கும் தன்மை பெறும். ஆகவே இதன் தொடர் வரிசையில் முழு முதற் கடவுள் என்று விநாயகர் தத்துவத்தில் கூறியது போல மனிதன் உயிர் மனிதனாக உருவாக்கிய பெண் முழுமையிலும் உருவாக்கும் சக்தி பெற்றது. பேரொழி என்ற உணர்வை உருவாக்கினார். அந்த ஒளியின் தன்மை கொண்டு நுகர்வோர் உணர்வுகளையும் தீமை அகற்றி ஒளி என்ற உணர்வை உருவாக்கும் கடவுளாக நாம் ஆரம்பிக்கும். உள் நின்று தீமைகளை அகற்றி பகைமையை மாற்றி நல்வுணர்வை இயக்கி ஒவ்வொரு மனிதனையும் நல்வழிப்படுத்தும் நிலைவர். இதைத்தான் இன்று சப்தரிஷி மண்டலங்கள் அடைந்த அவர்கள் இதே போல துருவ தியானத்திலிருந்து தங்கள் குடும்பங்களில் இதை பரவச் செய்தால் உங்கள் குடும்பத்தை விட்டு சென்ற மூதாதைகளின் உணர்வுகள் அவர் உணர்வுகள் இங்கே இருப்பினும் அந்த அருளி என்ற நிலைகள் இங்கே இருளி அகற்றி நல்வழி காட்டும் நிலையும் மெய்ப்பொருள் காணும் நிலையும் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழும் சக்தியும் பெற முடியும். அருள்வழி வாழும் மெய்ப்பொருளை காணும் பிறவியில்லா நிலை அடையும் மார்க்கத்தை இந்த துருவ தியானத்தை கடைபிடியும். இதை தொடர்கொண்டு வாழ்க்கையில் எப்போதுமே வாழ்க்கையே தியானமாக்கும். தீமை புகாது தடுக்க அருள்வழி என்ற உணர்வை இயங்கு. அந்த உணர்வின் தன்மை பெருக்குங்க. இந்த இல்லற வாழ்க்கை வரும் துன்பங்களை அகற்றுங்க. தன்னை அறியாது இயக்கும் தீமைகளை நமக்குள் புகாது தடுத்து நிறுத்தும். பேரின்ப வாழ்வென்ற நிலைகள் வாழும். இந்த வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி வரும் உணர்வினை வளர்த்துக் கொள்ளும். அருள்வழி என்ற உணர்வை கூட்டுங்க. இருள் என்ற நிலைகளை அகற்றுங்க. மெய்ப்பொருள் என்ற நிலைகள் ஆகும். அருள் வாழ்க்கை வாழும். இருளை அகற்றுங்க.